ஒரு வெஜ் நூடுல்ஸ், ஒரு வெஜ் சாண்ட்விச், எனக்கு ஒரு வெஜ் சாண்ட்விச், ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ், ஒரு ஆப்பிள் ஜூஸ். எனக்கும் ஒரு ஆப்பிள் ஜூஸ். இல்ல ஆப்பிள் ஜூஸ் வேண்டாம், ஆரஞ்சு ஜூஸ். எனக்கும் ஆப்பிள் ஜூஸ் வேண்டாம், அதே ஆரஞ்சு ஜூஸ். சைட் அடிக்கிறானா? அசத்துறானே. How dare அவனா? ஏய் விடு. ஹலோ, என்ன என்ன வேணும்? டீஸ் பண்றியா? நான் யார் தெரியும்ல, ஒரே செகண்ட்ல ஈவ் டீசிங் கேஸ்ல உன்னை உள்ள தள்ளிடுவேன். வாய் திறந்து பேசு. ஏதாவது பேசி தொலை. ஐ லவ் யூ. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்ட முதல் வார்த்தை இதுதான். என்னது? அதான் சொன்னேனே, ஐ லவ் யூ. அதான். லூசாயா நீ? அறிவில்ல? ஆமா, நீ யாரு? என்ன தெரியலையா? தெரியல. உண்மையாவே என்ன தெரியலையா? தெரியல. கொஞ்சம் பின்னால போய் யோசிங்க. தெரியல. அந்த கவுண்டருக்கு பின்னால போய் யோசிங்க. பின்னால்னா அங்க இல்லங்க, இங்க இங்க பின்னால. மைண்ட்ல கொஞ்சம் ஃபிளாஷ் பேக். ஹலோ, பின்னால முன்னால எப்படி போய் யோசிச்சாலும் எங்கேயோ உன்னை பார்த்திருக்கேன், ஆனா ஞாபகத்துக்கு வரல. என்னத்தான் ஞாபகம் இல்ல, அட்லீஸ்ட் இத கூடவா ஞாபகம் இல்ல? கொஞ்சம் நல்லா பாரு. யூ நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இது வேற. ஏன் பிரியா இது வேறன்னு சொல்லி போய் சொல்ற? அதேதான் அன்னைக்கு குடுத்தியே, 6 மாசமா கையிலே வச்சு சுத்திட்டு இருக்கேன் தெரியுமா? நினைவு சின்னம் மறைச்சு தொலை. ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரியா மனசுக்கு. 6 அடி மனுஷன் என்ன மறந்துட்ட. ஆஃப்டர் ஆல் 6 ரூபாய் ஐட்டம். இத ஞாபகம் வச்சிருக்கே பிரியா. இருடி, முதல்ல இவர் உனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்ன. இவர் காமிச்ச ஐட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஆளே மாறிட்ட. உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. ஒரு மண்ணும் இல்ல. இல்ல, நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. நீ சும்மா இரு. நீங்க சொல்லுங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னால எக்ஸ்கியூஸ் மீ, எத்தனை முறை பார்த்தாலும் ஒரே வெயிட் தான். வேணாங்க, இந்த மிஷின்ல ஏறாதீங்க. ஏறாம எப்படி வெயிட் பாக்குறது? இதுல ஏறுனா வெயிட் வராது. வேற என்ன வரும்? அது உங்களுக்கு தேவையில்லாதது. உங்களுக்கு தேவையில்லாதது. எனக்கு தேவையில்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு மட்டும் இல்லைங்க, அந்த உலகத்துக்கே தெரியும். உங்களுக்கு தேவையில்லாதது அது. அப்போ உங்களுக்கு மட்டும் தேவையா? தேவைதான், ஆனா இப்ப இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் 2 குழந்தைகள் ஆனதுக்கு அப்புறம் தேவைப்படலாம். எனக்கு இப்பவே தேவை. நோ. எஸ். இந்த மிஷினை பத்தி உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சதுனால தான் இந்த மிஷனையே தேடி வந்திருக்கேன். தெரியுமா? தெரிஞ்சுமா? ஆமா, இது உங்களுக்கு? எனக்கு இல்ல,
என்னை கட்டிக்க போறவன் கேக்குறான். கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுமா. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஓகே சொல்லிட்டேன். ஓகே, அது தப்புங்க. இதுல என்ன தப்பு? கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பா தப்பு. ஒரு தப்பு இல்ல, போயா. நோ, சொன்னா கேளுங்க ப்ளீஸ். வேண்டாம். யோ, மென்டலாயா நீ? நகரியா? வெயிட், நான் போன அப்புறம் போட்டுக்கோங்க. கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள பொண்ணோட ஹைட் வெயிட் தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு? கொஞ்ச நேரம் இங்கேயே இருங்க, கீழ்பாக்கத்துல இருந்து வேன் அனுப்புறேன். ஒருவேளை நமக்கு மட்டும்தான் இப்படி வருதோ? சார், தப்பா நினைச்சுக்கலனா இந்த வெயிட் மெஷின்ல உங்க வெயிட் பார்க்கலாமா? என்ன கிண்டல் பண்றதுக்கு இல்ல, ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் ப்ளீஸ். வா. வா என்னையா சார், நான் 3 தடவை ட்ரை பண்ணேன். ஒவ்வொரு தடவைக்கும் 1 தான் கிடைச்சது. ஆனா நீங்க ஒரு தடவை வர்றதுக்கு 10 கிடைச்சிருக்கு சார். என்ன உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஐயோ சார், ஒரு நிமிஷம் ப்ளீஸ் ப்ளீஸ். அங்க பாருங்க, இங்க பாருங்க, இது பாருங்க. ஆமா, கேமரா சார். Just for fun. Sorry சார், sorry. இவங்க பாட்டுக்கு டிவில ரிலே பண்ணிட்டு போயிட்டாங்க. வெளியில தலை காட்ட முடியல. மெடிக்கல் ஷாப்ல போய் தலைவலி நின்னா என்ன ஏதுன்னு கேட்காம காண்டம் பேக்கெட் தூக்கி கையில கொடுக்குறான். இதுக்கெல்லாம் இவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம். ஓகே சாரி. இப்படி சொன்னா எப்படி? ஓகே சாரி. சாரி. போதுமா? ஹலோ ஹலோ, இந்த சாரி எல்லாம் எனக்கு வேணாம். வேற என்ன வேணும்? என்ன லவ் பண்ணு. இப்படி பார்த்தா நான் 1000 பேருக்கு மேல லவ் பண்ணிருக்கணும். அந்த 1000 பேர்ல நான் மட்டும் தானே ஒன்ன லவ் பண்றேன், அதுவும் 6 மாசமா. உனக்கு புரியாதா? உனக்கு மட்டும் புரிஞ்சிருச்சா? யோ போயா. போயானா இந்த மாதிரி உன்னால அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு பாதிக்கப்பட்டவனா எனக்கு தான் வழி சொல்லு. என்ன வழி? லவ் பண்ணு. அந்த பொண்ணை எடுத்து இல்லன்னா லவ் பண்ணு. என்ன ஏண்டா முன்னாடி இப்ப கிள்ட்டு போற? ஏய், அது பாரு, அந்த பொண்ணு தான் கிள்ட்டு போறான். ஏய், பொம்பளை இடுப்பு பொம்பளை எதுக்குடா கிள்ளுவா? அந்த பாரு, நான் சொல்றது உண்மை. ஏய்